ஓம் அகஜானன பத்மார்க்கம் கஜானன மகர்நிஷம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மஹே. விஏ பிஸ்னஸ் நேயர்கள் அனைவருக்கும் சிவராம சாஸ்திரிகளின் நமஸ்காரங்கள் மற்றும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நம்ம இந்த தமிழ் புத்தாண்டான விஸ்வாவசு வருஷத்தினுடைய 12 ராசிகளினுடைய பலன்கள் எப்படி இருக்க போகிறது, நம்மளுடைய இந்த வருஷம் எப்படி நமக்கு அமைய போகிறது அப்படிங்கிறத இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். மீனராசி அன்பர்களுடைய விஸ்வாவசு வருட பலன்களை பார்க்கவிருக்கிறோம். மீனராசி அன்பர்களே, இந்த வருடம் உங்களுக்கு ஒரே ஒரு பலம்தான், உங்கள் வேலைதான். வேலை நிரந்தரமாக இருக்கும். வேலையில் எந்த பிரச்சனைகளும் வராது. பிரச்சனைகள் வந்தாலும் வேலையானது போகாது ஒன்று. அதே மாதிரி சில பதவி உயர்வுகள் நிச்சயமாக உங்களுக்கு உண்டு. அதே மாதிரி உங்களுக்கு புதிய வேலைகளும் சில கிடைக்க வாய்ப்பு உள்ளது. வெளிநாடு நம்ம இங்கே இருக்கிற வேலை சரியில்லை, என்னுடைய பண வசதிகள் குறைச்சலாக இருக்குது, என்னுடைய நிதி நிலைமை குறைச்சலாக இருக்குது, இங்கே இருக்கிற சம்பளம் குறைச்சலாக இருக்குது, என் குடும்பத்தை ஓட்டுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, அதனால் நான் என்ன பண்ணுறேன், வெளிநாட்டில் ஏதான வேலை இருக்கான்னு தேடுறேன், அல்லது வெளி மாநிலங்களில் வேலை இருக்கான்னு தேடுறேன் அப்படின்னு சொல்லி தேடி அது கிடைத்து நீங்கள் வெளிநாட்டுக்கோ அல்லது வெளி மாநிலத்திற்கோ செல்ல வேண்டிய, இல்லாட்டி வீட்டை விட்டு வெளி ஊர்லையானு போய் வேலை பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த வருடம் உங்களுக்கு இருக்கிறது. பொதுவாக பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் பிரச்சனைகள் தான், ஒன்றும் சுமூகமான பலன்கள் இருக்குது அப்படின்னு சொல்லலை. முதல்ல பார்த்தா உடல்நிலைனா நிறைய பாதிப்புகள் உங்களுக்கு வரும். அதுவும் எதனால் வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஆயுதங்கள்னால. வீட்டில் இருக்கக்கூடிய கத்தி, கத்திரிக்கோல், இது மாதிரியான அருவாமனை, இது மாதிரியான விஷயங்கள். வீட்டில் நீங்கள் காய்கறி நறுக்கலாம், இது மாதிரி காரியம் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், உங்களுக்கே தெரியாமல் உங்கள் கை கால்களில் வெட்டுப்படுறது. ஏதானு கத்தி, குழந்தைகள் விளையாண்டுட்டு வீட்டில் கத்தி எங்கேயானு போட்டிருக்கோம், கவனிக்காமல் நீங்கள் அதை மிதித்து அதனால் உங்களுக்கு காயங்கள் உண்டாருது. இது மாதிரி ஆயுதங்கள்னால உங்களுக்கு இந்த வருடம் நிறையா காயங்கள் உண்டாகும். அடுத்தது நெருப்பினாலும் உங்களுக்கு நிறையா காயங்கள், விபத்துக்கள்லாம் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வீட்டில் கேஸ்லாம் யூஸ் பண்ணும்போது கரெக்டாக ஆஃப் பண்ணியிருக்கோமா அப்படின்னு பார்த்துக்கணும். குழந்தைகள், சிறு வயதினர்கள்ட்ட நெருப்பை கொடுக்கக்கூடாது, நெருப்பு இருக்கிற இடத்துக்கு அவங்கள அனுப்பக்கூடாது. வீட்டில் விளக்கேற்றும் போதும் அந்த விளக்கெல்லாம் சின்ன லெவலில் எரிஞ்சால் போகிறோம், ரொம்ப பெருசாக எரியாது, அது மாதிரி பண்ண வேண்டாம். இரவு நேரங்களில் படுக்கும்போது அந்த விளக்கையெல்லாம் ஒரு திரி, அதாவது ஒரு புஷ்பத்தை வச்சு அந்த விளக்கை சமனம் பண்ணிவிட்டு அப்புறமாக படுத்துக்கிறது நல்லது. தீபாவளி காலங்கள், மற்ற அதாவது கார்த்திகை சமயங்களில் விளக்கெல்லாம் ஏற்றுறோம் இல்லையா, அப்பெல்லாமும் நெருப்பு கிட்ட ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. நெருப்பு சம்பந்தமான வேலைகள் செய்பவர்கள், சமையல்காரர்களாக வேலையாக இருக்கோம், சமையல் நெருப்பு இல்லாமல் சமைக்க முடியாது, அதனால் சமையல் வேலையில் இருக்கோம். அதே மாதிரி எந்தெந்த விஷயங்கள்லாம் நெருப்பு உங்களுக்கு சம்பந்தமான வேலை செய்பவர்கள் இருக்காலோ அவங்கள்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, விபத்துக்கள் நடப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வண்டிகள்லையும் வாகனங்கள்லாம் செல்லும்போது பொறுமையாக வண்டியை ஓட்டுவது, நிதானமாக அக்கம் பக்கத்தில் பார்த்து செல்வது, இதெல்லாம் ரொம்ப முக்கியமாக இருக்குது. அது மாதிரி சில கண்டம்னாலே உடல்நிலையில் பெரிய பாதிப்பு ஏற்பட்டு நம்ம ஒரு 10-15 நாளைக்கு ஆஸ்பத்திரியில் இருக்கிறது, திடீர்னு கீழே விழுறது, இது மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த பிரச்சனையெல்லாம் எந்த மாதிரி உறுப்புகளில் வரும் அப்படின்னு பார்த்தா, முதுகு தண்டு வடத்தில் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. முழங்கால், மூட்டு, கண், எலும்பு, பாதம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு அடிபடுவதற்கோ பிரச்சனைகள் வருவதற்கோ வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதே மாதிரி விஷ ஜுரம், வைரஸ் ஃபீவர் வருவதற்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பிறப்புறுப்புல உங்களுக்கு வியாதிகள் வரலாம், அங்கே இன்ஃபெக்ஷன்லாம் வரலாம், இது மாதிரி விஷயம் வரும். அடுத்தது ஃபுட் பாய்சன் ஆகும். சாப்பிட்ட சாப்பாடு செரிமான கோளாறுகளை உண்டு பண்ணலாம், வயத்தில் ஏதான பிரச்சனைகளை உண்டு பண்ணலாம்.
என்ன. அதனால் நல்ல உணவுகள், பதப்படுத்தப்பட்ட சுத்தப்படுத்தப்பட்ட உணவுகளை சாப்பிட்றதுங்கிறது நல்லது. நீங்கள் மருத்துவமனைக்கு கொஞ்ச நாள் போயிட்டு வர வேண்டிய ஒரு வருடமாகவே இந்த வருடம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கோர்ட்டு சம்பந்தமாக வழக்குகள்லாம் உங்கள் மேலே பதியறதுக்கும் நிறையா வாய்ப்பு இருக்குது. தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களை தேடி வரும். என்ன. அதனால் நீங்களே சிறிய விஷயங்களை பெரிதாக்காதீர்கள். வீட்டில் ஒரு சின்ன விஷயம், சின்ன சண்டை தான் அப்படின்னா அந்த சண்டையை தாண்டி சென்று விட வேண்டும். அது அவன் பேசினா நம்ம பதில் பேசினே இருக்கக்கூடாது. அதை எப்படி முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு தெரிஞ்சுட்டீங்க அப்படின்னா அதை தாண்டி நீங்கள் போயிட்டே இருக்கலாம். அது என்னாகும், ஒரு சின்ன விஷயமானது ஆரம்பித்து நம்ம பேச 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 அது பெரிய விஷயமாகி அது கடைசியில் பெரிய பிரச்சனையாக மாறிவிடும். அது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் திருட்டு போகிறதோ, முக்கியமான சாமான்கள்லாம் காணாமல் போகிறதோ, இது மாதிரியான திருட்டு பழி இல்லைன்னா உங்கள் மேலே விழறதோ, இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. எல்லா காரியங்களிலும் தடை. என்ன வேலையை ஆரம்பித்தாலும் அந்த வேலையில் பிரச்சனை தான். அடுத்தது பார்த்திங்க, கல்வியில் தடை. என்ன, நல்லா படிக்க முயற்சி பண்ணணும். இந்த உடம்பெல்லாம் வேறு வரும் நடுப்புற, அதனால் படிக்கிறதுக்கு நல்லா முயற்சி எடுத்து படித்தால் அதில் வெற்றி கிடைக்கும். நம்ம கொஞ்சம் அசால்ட்டாக இருந்துட்டோம் அப்படின்னு வச்சுங்க, ஏற்கனவே இந்த வருடம் கிரகங்கள்லாம் சுமாராக உட்காந்துருக்கு. அப்போ அதெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணோம், நமக்கும் மார்க்கை பெருசாக வாங்க விடாத அளவுக்கு நம்மளை பண்ணிடும். அதனால் மதிப்பெண் குறைந்து போயிடும். அடுத்தது பார்த்திங்க, மனைவியின் உடலில் பாதிப்பு. அவங்களுக்கும் உங்களோட ஒய்ஃபுக்கும் உடல்நிலையில் நிறைய பாதிப்புகள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி சொந்தங்களோட சண்டை, உங்கள் சொந்தக்காரங்கள்ட்டெல்லாம் சண்டை வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி தாயார் உடல்நிலையில் பாதிப்பு, நிறைய உடம்பெல்லாம் அம்மாவுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீடு, நிலம், வாகனம் இதெல்லாம் புது இன்வெஸ்ட்மெண்ட்டு பண்ணக்கூடாது, புதுசாக வாங்கக்கூடாது. இருக்கக்கூடிய வீட்லேயுமே பிரச்சனைகள் உண்டாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நான் போய் இப்போ வீடு வாங்குகிறேன், நிலம் வாங்குகிறேன், புது வண்டி ஏதானு வாங்குகிறேன் அப்படின்னு எந்த வண்டி வாகனங்களோ வீடுகளோ வாங்காமல் இருப்பது நல்லது. அதே மாதிரி புதிய இன்வெஸ்ட்மெண்ட்டு எதையுமே பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. நான் கொண்டு போய் இத்தனை லட்சம் இருக்குது, இத்தனை லட்சம் இருக்குது, அங்கே கொண்டு போய் நான் வந்து ஃபிக்ஸடில் போடுறேன், அதில் போடுறேன், இதில் போடுறேன், அதில் எனக்கு அப்படி நன்மை கிடைக்க போகிறதுன்னு நினைக்க வேண்டாம். அதெல்லாம் உங்களுக்கு நன்மையை கொடுக்காது. அடுத்தது கெட்ட சகவாசங்கள் நிறைய வரும். ஏதாவது புது ஃப்ரெண்டுன்னு வருவான், பக்கத்து வீட்டுக்காரன் எத்த வீட்டுக்காரன் நல்லவன் மாதிரி வருவான். உள்ளே வந்தப்புறம் பார்த்தா அவன் தான் பெரிய கெட்டவனாக இருப்பான். அவன் உங்களுக்கு எல்லா கெடு விஷயங்களையும் சொல்லி கொடுத்துட்டு போயிடுவான். அது மட்டும் இல்லாமல் அதனுடைய விளைவுகள்லாம் என்னாகும், உங்களுக்கு நன்மையை செய்யாது. அதனால் சேர்ற ஃப்ரெண்டு யாரோ, நீங்கள் போய் சேர்ற ஆள் யாரோ அவன் நல்லவனான்னு பார்த்து அவன் சொல்லக்கூடிய கெட்ட விஷயங்களையெல்லாம் கேட்காமல் இருக்கிறதுங்கிறது ரொம்ப நல்லது. உங்களுக்கு மனசு உறுதியே குறைஞ்சி போயிடும். என்னடா இவ்வளவு ஒரு மோசமாக இருக்கே, என்ன நம்ம என்ன பண்ண போகிறோமோ, எல்லாத்துலேயும் பிரச்சனையாக இருக்கே அப்படின்னு மன உறுதி ரொம்ப குறைஞ்சி போயிடும். அதனால் மன தைரியத்தை ஏற்படுத்திகிட்டே இருக்கணும். என்ன, இந்த பிரச்சனையிலேருந்துலாம் நம்ம மீண்டு வந்துட போகிறோம், இதெல்லாம் ஒரு விஷயம் இல்லை, இதற்கு மேல் நமக்கு வாழ்க்கையானது இருக்கிறது அப்படின்னு மன தைரியத்தை நீங்கள் ஊட்டிகிட்டே இருக்கணும் உங்கள் மனசுக்கு. அடுத்தது கடன் சம்பந்தமான பிரச்சனைகளும் அதிகரிக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. எல்லா விஷயங்கள்லையும் ரொம்ப கவனமானது உங்களுக்கு தேவை. இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், இது மாதிரி இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கே, இந்த பிரச்சனைகள் குறைவதற்கு நாம் என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த பிரச்சனையெல்லாம் கொடுக்கறதே நமக்கு நவகிரகங்கள் தான். கிரகங்கள்னால தான் இந்த பிரச்சனைகள் உண்டாகிறது. நல்ல ஓரளவுக்கு என்னால் நன்னா பண்ண முடியும், எனக்கு சக்தி இருக்குது அப்படின்னு நினைக்கிறவர்கள் வீட்டில் ஒரு நவகிரக ஹோமம் செய்து கொள்ளலாம். அப்படி இல்லை அவ்வளோலாம் என்னால் முடியாது அப்படின்னா நவகிரகங்களுக்கு விளக்கு ஏற்றலாம். ஒரு ஞாயிற்றுக்கிழமையிலையோ அல்லது சனிக்கிழமைகள்லையோ என்ன நவகிரகங்களுக்கு விளக்கு ஏற்றணும். 9 கிரகம், சனிக்கு மட்டும் நல்லெண்ணெயில் ஏற்றணும், மற்ற கிரகங்களுக்கெல்லாம் நெய்யால் தீபம் ஏற்றணும். ஒரு 9 பிரதட்சிணம் பண்ணணும். டெய்லி தீபம் வந்து வாரத்துக்கு ஒரு நாள் ஏற்றலாம், டெய்லி போய் பிரதட்சிணம் பண்ணணும். ஓகேவா? மாதத்துக்கு ஒரு நாள் உங்கள் நட்சத்திரம் என்றைக்கு வருதோ அந்த நட்சத்திரத்தன்னைக்கு இந்த நவகிரகங்களுக்கு அர்ச்சனை செய்யணும். இதை பண்ணிகிட்டே வரலாம். சரி, இது எல்லாத்தையும் கொஞ்சம் இதை தாண்டி வேறு ஒன்று நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஆஞ்சநேயரை தொடர்ந்து வழிபாடு பண்ணிகிட்டே வரலாம். எல்லாவித கஷ்டங்கள்லேருந்தும் காப்பாற்றக்கூடியவர் யார் அப்படின்னா ஆஞ்சநேயர். அவருக்கான ஒரு மந்திரம் உள்ளது, அதை நான் உங்களுக்கு இப்பொழுது சொல்கிறேன். நீங்கள்
அதை எழுதி வெடித்து கொண்டு டெய்லி அதை பாராயணம் சாண்டிங் பண்ணிகிட்டே வரலாம். முடிஞ்சால் ஒரு 108 ட்ரிப்பு சொல்லலாம். அப்புறம் முடியலை, நமக்கு கொஞ்சம் சமயம் இல்லைன்னா 54 ட்ரிப்பு, அதுவும் முடியலைன்னா 36 ட்ரிப்பு, அதுவும் முடியலைன்னா ஒரு 11 ட்ரிப்பானு இதை நீங்கள் டெய்லி சொல்லலாம். ஆஞ்சநேயரை சனிக்கிழமைகளில் போய் தரிசனம் செய்து வரலாம். அவருக்கும் அதே மாதிரி ஒரு நெய் தீபம் போடலாம். நான் இப்போ அதை சொல்கிறேன், நீங்கள் அதை எழுதிக்கங்க. அசாத்திய சாதக சுவாமின்னு அசாத்தியம் தவ கிம் வத ராமதூத கிருபா சிந்தோ மத்காரியம் சாதய பிரபோ. அசாத்திய சாதக சுவாமின்னு அசாத்தியம் தவ கிம் வத ராமதூத கிருபா சிந்தோ மத்காரியம் சாதய பிரபோ. இது ஹனுமானுடைய மிக சிறந்த மந்திரமாக அமைகிறது. எனது காரியங்கள் அனைத்தையும் நீ வெற்றியடைச் செய்வாயாக அப்படின்னு இந்த மந்திரமானது ஹனுமானை நோக்கி பிரார்த்தனை செய்கிறது. அதனால் நமக்கு இருக்கக்கூடிய இந்த உடல் உபாதைகள், இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் நிவர்த்தி செய்ய ஹனுமான் நமக்கு வழிவகுப்பார். ஹனுமானையும் நவகிரகங்களையும் பிரார்த்தனை செய்து இந்த வருடத்தை நல்லபடியாக நகர்த்துமாறு வேண்டிக் கொள்கிறேன். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பார்ப்பதற்கு நேரடியாகவும் அப்பாயின்மெண்ட் வாங்கி கொண்டு வரலாம், அல்லது கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். அதற்கு தனியாக கட்டணம் உண்டு. நன்றி, வணக்கம்.